இனிமையான குழந்தைகளே, வருடம் முழுவதும் திருப்திமணி ஆகி சதா திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா, அதாவது பரமாத்மாவின் செல்லம். இந்த பரமாத்மாவின் அன்பு மற்றும் செல்வம் உலகத்தில் மிகக் குறைவான ஆத்மாக்களுக்கே கிடைக்கிறது. ராஜ அதிகாரி என்றால் சர்வ சூட்சும மற்றும் ஸ்தூல கர்மேந்திரியங்களின் அதிகாரி. இந்த சங்கமயுக ஜென்மத்தில் நீங்கள் இப்போது பரமாத்மாவின் பாலனை, படிப்பு மற்றும் ஸ்ரீமத்தின் அதிகாரியாகவில்லை என்றால் 21 ஜென்மங்களுக்கு எப்படி ராஜ்யாதிகாரி ஆவீர்கள்? எண்ணங்களிலும் தூய்மையாக இருங்கள். அதே நேரத்தில் அனைவருக்காகவும் சுபபாவனை, இரக்கம், வள்ளல் குணங்களை கடைபிடியுங்கள். அனைத்திலும் நம்பர் 1 ஆகி இருங்கள். மனதில், சொல்லில், கர்மத்தில், உள்ளுணர்வில், பார்வையில், செயலில் அனைத்தும் நம்பர் 1. எல்லா ஆன்மாக்களுக்கும் மரியாதை கொடுங்கள். எப்போதும் திருப்தியாக இருங்கள். மற்ற ஆன்மாக்களை எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்திப்படுத்துங்கள். நீங்கள் யாரைச் சந்தித்தாலும் சரி அல்லது அவர்கள் உங்களைச் சந்தித்தாலும் சரி. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவகர்மங்கள் அழிந்து போகும். ஓம் சாந்தி.